உண்மையாகவே ஆண் பாவம் தான். 2 பேருமே பாவம். ஆண்கள் பாவம் தான். கண்டிப்பாக ஆண் பாவம் தான். ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆண்கள் பாவம் தான். ஃபெமினிசமா இதை பற்றி என்ன சொல்கிறது, தப்பாயிரும் வேணாம். பேரில் தான் ஆண்கள் பாவம் இருக்குது. ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. 2 பேருக்கு ஈக்குவாலிட்டி இருக்குது. லா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த இன்டர்ன்ஷிப்லாம் கோர்ட்டுக்கு போகிறேன், வரேன், பார்க்குறேன். கோர்ட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் தான் இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிஜ லைஃப்பை கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதை தான் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்காங்க. வந்து மிகைப்படுத்திலாம் ஒன்றும் பேசலை. இல்லை, அதில் வந்து அவங்க லாஸ்டிங்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபெமினிசம் காமிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிரிஞ்சு போயிடறாங்க. நிறையா வீட்டிலலாம் அப்படி தான் நடக்குது. இப்போ இருக்க கல்ச்சர் அந்த மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பாக இதை பார்த்து எல்லோரும் ஒரு கருத்தை தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான். கொஞ்சம் காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஆண்கள் பாவம், அதோ இவ தான் பாவம் என் கூட வந்ததுக்கு. ஏதாவது சொல்லு, படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு, மஜா படம். ஆண்கள் ரொம்ப பாவம். தோணாது. நீங்கள் பிரித்து விடுறதுல அப்படிப்பட்ட படம்லாம் கிடையாது. 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். உமன் எம்பவர்மெண்ட்டு ப்ளஸ் மேல் டாமினன்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. டிவோர்ஸ்க்கு போகாமல் ஒரு தடவை அப்படி இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபெமினிசம்ங்கிறது இவங்க தப்பாக புரிஞ்சிருக்காங்கங்கிறது தான். இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் வந்து பெண்கள் அடிமையாக வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கருத்துக்களுக்கு மாற்றமாக வந்து பெண்கள் வந்து இப்போ ஆணை அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறது தப்பான ஃபெமினிசம்ங்கிறத காமிக்குது. ஈக்குவாலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 50-50 கிடையாது. சம்டைம்ஸ் இட்ஸ் ஹையர், சம்டைம்ஸ் இட்ஸ் லோயர். சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப்ங்கிறத நல்லா காமிச்சிருக்காங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். பிகாஸ் அது ரியாலிட்டிக்காக இருக்கும். அண்ட் படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சண்டையோடு இருந்தீங்கன்னா சண்டை இல்லாமல் இருப்பீங்க. அப்படி ஆப்போசிட்டாக இல்லை, படத்தை கொண்டு போகணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் எடுத்தோடனே கடையை ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அதில் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபன்னாக போகுது. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைக்கான அடித்தளம் காமிச்சு தானே ஆகணும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறோம், எமோஷ்னலாக செகண்ட் ஆஃப் ரொம்ப கனெக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்கணும்ண்ணா. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இந்த டைமில் மேக்ஸிமம் எல்லாம் டிவோர்ஸ் நடக்குது. தேவையில்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிரிஞ்சு போயிடறாங்க. நிறையா வீட்டிலலாம் அப்படி தான் நடக்குது. இப்போ இருக்க கல்ச்சர் அந்த மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பாக இதை பார்த்து எல்லோரும் ஒரு கருத்தை தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான். கொஞ்சம் காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபெமினிசம் காட்டுறது, நாங்கள் தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே கொஞ்சம் டேக்கிள் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஓகே தான், கரெக்டாக தான். அவங்க ஃபெமினிசமுக்கும் எப்படி இருக்கணும், அதுவும் எப்படி இருக்கணும்னு காட்டினாங்க. ஆண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி. ஃபெமினிசம்னா என்னது, அவங்களோட உரிமையை கேட்குறாங்க. அதுவும் தேவையில்லாததுக்கெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் எதுக்கு தேவையோ, இப்போது சமைக்கிறதாகட்டும், இந்த வேலையெல்லாம் நான் தான் பண்ணுவேன், இந்த வேலைலாம் இது தான் பண்ணுவேன், இதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, இதெல்லாம் எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறதில்ல. ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாவோ அந்த மாதிரி இல்லைனாவோ ஹஸ்பண்ட் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு லவ் அண்ட் கேர் தான். நான் வந்து இதுதான் செய்வேன், நீ இதுதான் செய்யணும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது, அதெல்லாம் ஃபெமினிசமில் சொல்லலாம். அது சரியான காமெடியாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அந்த சீன் நல்லா இருந்துச்சு, செம காமெடியாக இருந்துச்சு. ஓகே, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா, ஆமாம் பாவம் தான். ஏன்னா கஷ்டப்படுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் வீட்டுக்காக தானே, எல்லாம் ஃபேமிலிக்காக தானே பண்ணுறது. மேக்ஸிமம் பாய்ஸ் தியாகிகள். கரெக்டு தான். சரி, ஓகே, தேங்க்யூ. உண்மையிலே ஆண்கள் தான் பாவம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்கள் பாவம் தான். ஒரு சில விஷயம் பார்க்கும்போது பெண்களும் பாவமாக தான் இருக்காங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை பற்றி பேச முடியாது. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. படம் நல்லா இருக்குது. என்னடா வாழ்க்கை, இது கல்யாண லைஃப்லாம் போகணுமா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டவுட்டில் தான் இருந்தது. படம் வந்து நம்மளை வந்து யோசிக்க வச்சிருச்சு நிறையா. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறையா பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் இன்னும் அது நிறையா எடுத்திருந்தாங்க. இன்னும் இந்த மாதிரி படம் எதுவும் எடுக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். சரியான டயத்தில் சரியான படம் வந்து இதில் வந்திருக்கு. கண்டிப்பாக இதை மக்கள் பார்த்து இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு, உமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து ஃபெமினிசம். அதை வந்து எல்லாருமே தப்பாக பயன்படுத்தான்னு சொல்ல முடியாது. அது வந்து இன்னமும் சரியாக பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அதை வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலிமா அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக அவங்க கப்பலாக வாங்க, ஃப்ரெண்ட்ஸாக கூட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு
ஃபன் பண்ணிட்டு போகலாம். நல்ல படம், நல்ல ஸ்டோரி லைனு. சண்டையோடு வந்தீங்கன்னா கூட சேர்ந்துட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மாதிரி மேபி தெரியாமல் இருக்கலாம், தெரியும், ஒரு சிலர் தெரியும், சில தெரியும். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இந்த அளவுக்கு இருந்திருக்கும், மித்ததில் நாலேஜ் இருப்பாங்க ஒரு சிலர். இப்போ நான்லாம் கேட்டால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம், அவங்க தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு இங்கே நிறைய பேரோட ஃப்ரெண்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு செலிப்ரிட்டி இருக்கா. அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு பேமெண்ட்டு ப்ரொமோஷன் வரும்போது அந்த பொண்ணு கிட்ட வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னும் நிறைய மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் நம்ம வாழ்க்கையில் அன்றாட ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். முக்கியமாக வந்து நான் இப்போ வந்து நான் லா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். நான் இங்கே இன்டர்ன்ஷிப்லாம் கோர்ட்டுக்கு போகிறேன், வரேன், பார்க்குறேன். கோர்ட்டில் நடக்கிற நிறையா விஷயங்கள் தான் இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிஜ லைஃப்பை கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதை தான் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்காங்க. அது வந்து மிகைப்படுத்திலாம் ஒன்றும் பேசலை, ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் எடுக்கலை, கரெக்டான விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலே பாவம். ஆமாம், கண்டிப்பாக. எனக்குமே இப்போ அந்த 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 ஸ்டேஜில் தான் நானுமே இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கோம்ல, நமக்கு சுற்றியே நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் ஆனால் ரியாலிட்டியாக தான் காமிச்சிருக்காங்க படத்தில். அப்படிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. நம்மளோட எப்படி சொல்கிறது, அவங்களே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளே அவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது 50-50லாம் கிடையாது. 70-30 இருக்கலாம், இல்லை 30-70 இருக்கலாம். அது நம்மே அதை முட்டாள்தனமாக பார்க்கணும். அப்படி எடுத்துகிட்டு விட்டுற வேண்டியா. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தை கூட இல்லை, அவங்களுக்கு தெரியாது, நமக்கு கூட நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாமே, தப்பு இல்லை. அது செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணிக்கிறாங்களா. டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங், அவ்வளோதான். இன்னும் நமக்கு தான் அந்த மாதிரி சட்டம்லாம் இல்லை. அவங்க வந்து எது சொன்னாலுமே உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து அந்த பொண்ணை வந்து அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்களா லாஸ்ட்டில். அதை வந்து நல்லா புரிஞ்சவனாக இருக்கணும். வாழ்க்கை தத்துவம்லாம் புரிஞ்சவனா கடவுள் வந்து தான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆண் பாவம் தான். ஆமாம், அவங்களுமே பாவம் தான். இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு நம்ம அதையுமே யோசிக்கணும்ல. நம்ம வந்தவங்களை வந்து வெறும் பொண்டாட்டியை மட்டும் பார்த்துக்காம நம்மளை பார்த்துக்க ஒரு அம்மாவாக நினச்சிக்கலாம்ல. ஆமாம், அது வந்து அவங்க கரெக்டாக சொன்னாங்க. எது வந்து பெண்ணியம்ன்றது வந்து நம்ம வந்து ஏன் அவங்களே நம்மளை அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது, அதுவும் நல்லா பேசியிருந்தாங்க. அது நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. இல்லை நல்லா இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா தலை இந்த படம் பார்த்தா? நான் சின்ன பையன், எனக்கு எப்படி தான் தெரியும். படமே ஓவராலாக குட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாரும் அவேராக இருக்கணும்னு இல்லைல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. இல்லை, அதில் வந்து அவங்க லாஸ்டிங்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபெமினிசம் காமிச்சிருந்தாங்க. ஃபெமினிசம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். கன்சர்ன் 2 பேரும் நார்மலாக என்னென்ன ஒரு பேசினாலே போதும், எடுத்தோ எரிஞ்சோன்னு இருக்க வேண்டாம். நல்லா இருக்கும். 2 பேருமே பாவம் தான். படம் பார்த்தா தெரியும். கல்யாணத்து மேலேயா, டிவோர்ஸ் மேலே பயம் வரும். நீங்கள் படம் பார்த்தா தான் புரியாது. 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலும் கரெக்டாக தான் போகுது. இல்லை கூட்டு வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்க. 2 பேருமே ஈக்குவல் தான். கிளைமேக்ஸ் முடிச்சிருந்து அது பார்க்கும்போது அந்த உணர்வு தெரியும். 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல்.